ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु. 14வது देवद्वजगुरुप्राज्ञे भूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते. अनुद्वेगकरं वाक्यम् सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते. मनप्रसादः सौम्यत्वम् मौनमात्मनि विग्रहः भावसंशुद्धिरित्येतत्. तपो मानसमुच्यते. श्रद्धया परया तप्तम् तपस्तत्त्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिसक्षते. सत्कारमानभूजार्तम् तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तम् राजसं चलमध्रुवम् मूढग्राहेणात्मनो यत्
क्रीडया क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामसमुधाकृतम् कायेन वाचा मनसेन्द्रियेण वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावा करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. அப்படி முடியாது. இந்த 17வது அத்தியாயத்தோட உபதேசம் முடியாது. பகவத்கீதை முடிஞ்சுடுது இன்னைக்கு காலம்பரை. அதெல்லாம் காயேன வாச்சா மனசேந்திரியவா. அது பேர் என்ன? அதுக்கு பேரு பாவ மன்னிப்பு. அதனால நம்ம இதுலயும் பாவ மன்னிப்பு உண்டு. ஓகே, கடைசியில பாவ மன்னிப்போட முடிக்கிறார். இது எப்படி முடிக்கிறது அப்படின்னா, இந்த ஹோல் டீச்சிங் எதுல ஸ்டாண்ட் ஆயிருக்கிறது, எதுல நின்று இருக்கு இந்த டீச்சிங் அப்படின்னா, ஸ்ரத்தையில இருக்கிறது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இந்த ஸ்ரத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ரத்த ஞானம் இல்ல, ஸ்ரத்த இல்லாம ஞானம் கிடையாது. என்ன? ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். எங்க ஸ்ரத்த இருக்கிறதோ அங்க ஞானம் கிடைக்கும். எங்க ஸ்ரத்த இல்லையோ நீ எவ்வளவு தலைகீழ் நின்னாலும் அது ஞானமாகாது, இன்ஃபர்மேஷன் ஆகும், நாட் டிரான்ஸ்பர்மேஷன். அதனால ஸ்ரத்த ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்ரத்தையா புரிஞ்சுக்கணும், அது தவிர வேற வழியில. அப்புறம் எதுல ஸ்ரத்த இருக்கணும் இல்லையா? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இங்க வேதாந்தத்துக்கு வந்துட்டேன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ஈஸ்வரா, இன்னொன்னு பிரம்மம். அப்ப ரெண்டு ஆள் இருக்கா. ஒன்னு பாண்டிச்சேரி, இன்னொன்னு புதுச்சேரி. கரெக்ட்? பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி, ஈஸ்வரா தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஈஸ்வரா. சகுணமா பார்க்கும்போது ஈஸ்வரா, நிர்குணமா பார்க்கும்போது பிரம்மம். அப்போ சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் டெக்னிக்கல் வேர்டு. ரிலிஜியஸ் வேர்ட்ல என்ன சொல்றோம்? ஈஸ்வரா. இந்த ஈஸ்வராவும் கன்ஃபியூஸ் வேர்ட். அது ஒன்லி ஃபார் சம்ஸ்கிருத வேர்டு. ஈஸ்வரா, ஈஸ்வரனா நாட் ஓன்லி சிவன், ஆல் த. சோ ஒன்லி ஒன் காட் ஈஸ்வரா. ரூட், எல்லா தெய்வத்தினுடைய ரூட் ஒன்னு காரணம். அந்த ஒன் ஈஸ்வரா தான் 30 முக்கோடி தேவதைகளா பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகே, அப்படி விதவிதமான சுவாமிகள், கடவுளர்கள், வெரைட்டிஸ், புதுசு புதுசு. இது ஃபர்ஸ்ட் லெவல். இந்த 30 முக்கோடி தேவதைகளையும் நாம வர்ஷிப் பண்றது ஒன்லி ஃபார் நிமித்த காரணம். பகவான் செப்பரேட், என்டையர் பிரபஞ்சம் செப்பரேட். ஓகே, இப்படி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பகவானை அறிமுகப்படுத்தும் போது இப்படிதான் இருக்கும். நிமித்த காரணம், ஒரு ஒன்லி ஃபார் காஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு டெவலப் ஆக ஸ்ரத்த டெவலப் ஆகும்போது நாட் ஓன்லி ஈஸ்வரா நிமித்த காரணம், அவர் உபாதான காரணம். எப்படிப்பட்ட உபாதான காரணம்? ஜகத்துல பரிணாமி உபாதான காரணம். எப்படி பால் தயாராகிறதோ அந்த மாதிரி பரிணாமி உபாதான காரணம். Therefore இருக்கிற சகுனம் அனைத்தும் ஈஸ்வரா. எது சகுனமோ, சகுனம்னா புரியுதுல, அதுதான் புரியலன்னு சொல்லக்கூடாது. அது ஒண்ணுதான் புரியல சொல்றேன். சகுனம் மீன்ஸ் ரூபம். ஓகே, எனி நேம் அண்ட் ஃபார்ம். எது ஃபார்ம் இருக்கிறதோ அதுக்கு கண்டிப்பா நேம் இருக்கும். கரெக்டா? நேம் அண்ட் ஃபார்ம். எதுக்கு பேர் இருக்கோ அதுக்கு ஃபார்ம் இருக்கும். ஒன்னோட பிரிக்க முடியாது. இம்சம்பிரபல் நேம் அண்ட் ஃபார்ம். அந்த நேம் அண்ட் ஃபார்ம் நீ எதெல்லாம் சொல்றையோ அதுக்கு பேரு ஈஸ்வரா. இன்க்ளூடு யுவர் ஆகாசம். ஆகாஷ் ஆல்சோ ரூபம். ஓகே, நம்மதுல அது கண்டென்ட், சகுணம். இந்த வாயு
நமக்கு 5 பூதத்துல மூர்த்த பிரபஞ்சம், அமூர்த்த பிரபஞ்சம். நிலம், நீர், தீ மூர்த்த பிரபஞ்சம். அமூர்த்த பிரபஞ்சம் வாயு அண்ட் ஆகாசம், ரூபமற்றது. ஆனா கூட அது சகுனத்துல சேர்ந்தது. அதனால சட்டில் டு யுவர் தாட் ஆல்சோ சகுனம். புரியுதா? சோ எது வந்துட்டு போறதோ அது பேர் சகுனம், எது டிபெண்டோ அதுக்கு பேர் சகுனம். நிர்குணம்ன்றது இன்ஃபினிட், சகுனம்ன்றது ஃபைனைட். சகுனம்ன்றது ஃபைனைட், நிர்குணம்ன்றது இன்ஃபினிட். ஸ்பேஸ் நிர்குணம் மாறி இருக்கும். அதனால ஆகாசம் இவ, நாட் ஏவ. ஆகாசம் அமூர்த்த பிரபஞ்சம். ஆனா ஆகாசத்துக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. ஆகாசமும் டிபெண்டன்ட், கான்சியஸ் டிபெண்டன்ட் ஆகாசம். இப்ப கான்சியஸ் ஒன்லி நிர்குணம், அதுக்கு பேரு பிரம்மம் சொல்றேன். சரி, அப்போ ஈஸ்வரா அது பகவான் 7வது அத்தியாயத்தில் பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டார். பராபிரகிருதி அபராபிரகிருதி, வண்டர்ஃபுல். ஓகே, பராபிரகிருதி அபராபிரகிருதி. ஈஸ்வரா 2 ஃபார்ம், ஒன்னு சகுண ஃபார்ம், இன்னொன்னு நிர்குண ஃபார்ம். அப்போ 2 விதத்தில் இருக்கிற பகவான் 2 விஷயமா புரிஞ்சுட்டு, நீ டிரான்சாக்சன் பண்ணும்போது ஒன்லி ஈஸ்வரா. ஓகே, அந்த டிரான்சாக்சன்ல இருக்கிற விஷயத்தை சாதனை பண்ணி அந்த விஷயம் நீதான் புரிஞ்சுட்டேன்னா தது துவமசி, முழுக்க முடிஞ்சு போச்சு. இதுதான் வேதம் சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேதம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான், தது துவமசி. அந்த சகுண ஈஸ்வரா இருக்கக்கூடிய பிரம்மம் அது நீ. அகம் பிரம்மாஸ்மி. அப்போ இதுதான் டீச்சிங். அப்ப 2 விஷயம் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்னு ஈஸ்வரா, இன்னொன்னு ஈஸ்வரத்துவம். ஓகே, அந்த ஈஸ்வரத்துவம் பிரம்மம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத ஜீவத்துவம், அது மித்யா, பொய்யானது. ஐ ஆம் த சோன்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் உன் பேர்ல வச்சிருக்கியோ அதெல்லாம் பிடுங்கி 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 சகுனம். இந்த இவா இருப்போம் ஜைன மதத்துல ஒவ்வொரு முடியை பிடுங்குவாங்க. பெயின்னா அவ்வளவு பெயின் இருக்கும். அந்த மாதிரி நீ அட்ஜெக்டிவ் சேர்த்திருக்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கையில இருந்து புடுங்கணும், உடம்புல இருந்து. புரியுதா? அந்த மாதிரி நம்ம நிறைய தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்துடணும். இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ், யுவர் ஓன் ஐடியா, அதை ரிமூவ் பண்றதுக்கு எப்ப ரிமூவ் பண்ண முடியும்? ரைட் நாலேஜ் வரும்போது தான் ரிமூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். புரியுதா? அப்போ இதுதான் ரைட் நாலேஜ்னு எப்ப வர முடியும்? இதுதான் ரைட் நாலேஜ் இல்லையா? அதுல ட்ரஸ்ட் இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் சின்சியாரிட்டி இல்லைன்னா நீ ஃபர்தர் ஸ்டெப் பண்ண முடியாது. அதனால பகவான் கடைசியில என்ன சொன்னாரு? 16வது அத்தியாயத்துல, நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணுவேன்? நீ விரும்பின இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுடுவேன் அப்படின்ட்டு. உன்னை காட்டுல இருக்கிற சில பேரை பிடிச்சி நான் கொஞ்சம் பேர் மனுஷனாக்கியிருக்கேன். மனுஷனாக்குறது மாத்திரம் இல்ல, உனக்கு தர்மத்தையும் கொடுத்திருக்கிறது. ஓகே, சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறது, அட்மாஸ்பியரையும் கொடுத்திருக்கிறது. எல்லாத்தையும் கொடுத்தும் நீ யூஸ் பண்ணிக்கலன்னா உன்னை கொண்டு போய் அதே காட்டுல கொண்டு போய் விட்டுடுவேன் அப்படின்ட்டு. எறும்பாவோ கரும்பாவோ ஏதோ ஒன்று, எதுல இருந்து வந்தோமோ அதுல இருந்து வந்து. நம்மளுடைய சிஸ்டம் பரிணாமி சிஸ்டம் லீனியர்ஸ் கிடையாது, சைக்கிள். ஓகே, அந்த பாம்பு ஏணி இருக்கு இல்லையா, ஏணி பாம்பு மாதிரி. அதனால இப்படியே மனுஷன் ஆயிட்ட பிறகு மனுஷன் கீழே போக மாட்டேன்றது கிடையாது நம்முடைய சிஸ்டம். திருப்பி கரப்பாம்பூச்சியா போலாம், 8 கால் பூச்சி ஆகலாம். புரியுதா? ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு, அந்த 8 கால் பூச்சியோட காது எங்க இருக்குன்னா அந்த 8 கால்ல தான் இருக்கான்.
இதான் ஏற்கனவே சொல்லியிருக்க உங்களுக்கு அந்த கதை. அவன் என்ன பண்ணா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு இதனுடைய காது வந்து காலில் தான் இருக்கு. அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மாதிரி கட் பண்ணி ஒரு காலை போ அப்படின்னா போச்சு, ரெண்டாவது காலை கட் பண்ணி போ அப்படின்னு போச்சு. ஓகே, 8 காலை கட் பண்ணி போ அப்படின்னா போக முடியல. பாரு, காது கேட்கல அதுக்கு. புரியுதுல? இந்த மாதிரி நீ பரிசோதனைக்குரிய பொருளாக மாறிவிடுவாய் மகனே. நீ தவக்கலையாகவோ பெரட்டையாகவோ ஆகப்படுவாய் லேபரேட்டரியில. ஏன் அவ்வளவு கோபமா சொல்றாரு? கோபமா சொல்ல, நமக்கு எங்க வந்து முடியாத இடத்துல வந்து இப்ப வந்து ஒரு பையனை 5th இருந்து 6th போற பையனை 9th ஸ்டாண்டர்ட்ல போட்டா எப்படி இருக்கும்? டிஃபிகல்ட். அவனை திருப்பி கொண்டு வந்து 5வதுலயோ இல்ல 6வதுலயோ போடணும். புரியுதா? நான் உனக்கு ட்ரை பண்றேன். நான் மனுஷ பிறவி கொடுத்து, கீதையை கையில கொடுத்து, எல்லா அட்மாஸ்பியர் கொடுத்து, நீ அதுக்குள்ள அந்த ஸ்கீம்குள்ள வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு பிறவியை கொடுக்க வேண்டும். ஓகே, ஐ நாட் திங்கிங், எனக்கு திங்க் பண்ணலாம் முடியாது. அப்ப மரமாறு, அது ஜீவன். ஜீவன். ஆனா நான் மூவ் ஆகணும். அப்ப நீ இதுவா இருக்கும், தாவர தங்கமம் வேண்டாம், அடுத்ததுல வேணும். இல்லைன்னா கொஞ்சம் வயலண்டா ஆக்ட் பண்ணணும். அப்ப புலி, சிங்கம், கரடி, சிறுத்த அப்படி. உனக்கு எந்த பிறவி வேணும் நீ தான் விரும்பணும். ஓகே, பகவானா விரும்பி ஒரு உனக்கு மனுஷ பிறவி கொடுத்துட்டார். அந்த மனுஷ பிறவில வந்து நீ வந்து அதை திருந்தாமே அந்த பழைய சுபாவத்திலே இருக்கேன்னு வச்சுக்க. உனக்கு ஃப்ரீவில் மனுஷனுக்கு மாத்திரம் ஃப்ரீவில். நல்லா புரிஞ்சுக்கணும். மிருகத்துக்கோ பட்சிக்கோ விருட்சத்துக்கோ ஃப்ரீவில் கிடையாது. அது இஷ்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. நாம தான் கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும், செய்யலாம் செய்யாம இருக்கலாம், மாத்தி செய்யலாம். அந்த ஒரு சக்தி மனுஷனுக்கு மாத்திரம், தேவர்களுக்கு கூட கிடையாது. அங்க தேவலோகத்துல போய் மாத்தி எல்லாம் பண்ண முடியாது. ஒரே ப்ரோக்ராம். அங்கெல்லாம் வந்து கர்மத்தை வந்து செலவு பண்றது, புரியுதா? போக பூமி அதெல்லாம். ஓகே, ஒன்னே ஒண்ணு கர்மத்தை உருவாக்கலாம், கர்மத்தை நாசம் பண்ணிடலாம். அதுக்கான சக்தி கொடுக்கப்பட்டது மனுஷனுக்கு. புரியுதா? மனித பிறவி. அந்த மனித பிறவியில நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீ யாருன்னு தெரிஞ்சுண்டு வரணும். அப்போ யாருன்னு தெரிஞ்சு அந்த விஷயம் வரத்துக்கு நீ பிரம்மம், தது துவம் அசி, யூ ஆர் த சாட்சாத் ஈஸ்வர பிரம்மன். அததான் சொல்றது டீச்சிங் வேதம். அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, என் மீது ஸ்ரத்தை இருக்கணும், பகவான் மீது ஸ்ரத்தை இருக்கணும். புரியுதுல? பகவான் மேல ஸ்ரத்தை இல்லைன்னா, இவர் செக்குலர் ஆயிட்டேன்னா, ஓகே, சில பேரு வேதாந்தத்துக்கு வெளியில இருந்து செக்குலர் இருப்பான், சில பேர் ரிலிஜியஸ்ல இருந்து செக்குலர் இருப்பான். ஈவன் தோ வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு கூட செக்குலரா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வர ஸ்ரத்த இல்ல, நிரீஸ்வரன், நிரீஸ்வரவாதி. சில பேர் நான் இப்ப வந்து இவ ஆரிய சமாஜ் இருக்கா, அவளுக்கு வந்து கடவுள் இது கிடையாது. கர்ம காண்டி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் கிடையாது. நிறைய பேர் சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் கிடையாது. இந்த மாதிரி மெஜாரிட்டி பீப்புள், சயின்டிஸ்ட்லாம் வந்து ஹானஸ்டி பீப்புள். ஓகே, அவ டிக்ளேர் பண்றான், நான் கடவுள், எனக்கு கடவுள் வேண்டாம், அது ஃபெய்த், அது சும்மா ஜுஜிபி, அப்படி ஒண்ணு கிடையாது, இதெல்லாமே அறிவு பிரத்யக்ஷம் தான் அப்படின்றான். ஓகே, அதனால அப்போ டேஞ்சரஸ் பீப்புள் யாரு? 2 people, ஒன்னு ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அதுதான் நம்ம ஹிப்போக்ரசிஸ் என்றோம். புரியுதுல? அதாவது எந்த இடத்துக்கு வந்துட்டு அதுல நீ இல்லையோ அதுக்கு பெரிய ஹிப்போக்ரசிஸ். அப்போ எனக்கு நான் வந்து ஆஸ்திகன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு. இப்படி அப்பட்டமா சொல்றேல, தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்பிக்கைன்னா என்னது, ஸ்ரத்தனை என்னது? யார் ஒருத்தர் மேல ஸ்ரத்த வைக்கிறோமோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றத பரிபூர்ணமா செய்யறதுக்கு பேரு ஸ்ரத்தா. நான் என் மீது, கண் மீது நான் பரிபூர்ணமா ஸ்ரத்த இருக்கிறதுனால, இது வந்து இந்த பூ, இது
நாகலிங்கம் பூ. ஏன் சாமந்தி பூன்னு சொல்ல மாட்டேன்? ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ற இல்லையா? இப்ப தெரிஞ்சவங்களுக்கு நாகலிங்கம் பூ தெரியுது, நாகலிங்கம் பூன்னு தெரியாதவங்களுக்கு இப்ப நாகலிங்கம் பூன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப நாகலிங்க பூன்னு தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சவங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க வேற ஏதாவது சாமந்தி சொல்ல முடியுமோ இல்லையா? ஏன்? அவளுக்கு சாமந்தி பூ தெரியும், அதனால இது சாமந்தி கிடையாது. அப்படியே சாமந்தி பூ தெரியாதவங்களுக்கு கூட நாகலிங்க பூ தான் சொல்லுவாங்க புதுசா இருக்கவங்கள. ஏன்? எல்லாரும் அசட்டிவா சொல்றாங்க நாகலிங்கம் பூ தான் இருக்கும் போல இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு கிடக்காது ஒண்ணு சொல்லக்கூடாது. புரியுதுல? அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பிரமாணத்துல சிரத்தை இருந்தா தான் எல்லாரும் சொல்ல முடியும் ஒரே கருத்தை. எப்போ ஒத்த கருத்து வருதுன்னு தெரியுமோ? பிரமாணத்துல சிரத்தை இருந்தா தான் ஒத்த கருத்து வரும். ஓகே, இப்ப சயின்ஸ், எனி கார்னர் ஆஃப் சயின்ஸ் பெலோ, ஓகே, இப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயத்தை அது இல்லைன்னு டெமோ பண்ணிட்டானா என்டையர் வேர்ல்டு நெக்ஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆகும். எனி பர்சன், ஓகே, எனி குப்ரெட்டிப்பட்டியில ஒரு சயின்டிஸ்ட் சொன்னா, ஒரு சி.வி. ராமன் சொன்னா, அந்த விஷயத்தை எல்லா சயின்ஸ் உலகமும் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸும் இம்மீடியட்டா சேஞ்ச். புரியுதுல? வை? நாலேஜ். ஓகே, அதுதான் சிரத்தை. அதை புக்கா போட்டு பேஜ் பேஜா பட்டு படிக்க வச்சு ஹோம்ஒர்க் பண்ணி மார்க்கெல்லாம் கொடுக்கணும். புரியுதுல? இப்போ அப்போ எது சிரத்தா? எதுல நீ சிரத்தை வைக்கிறையோ அந்த அறிவை கேட்டு அந்த அறிவில பரிபூர்ணமான சந்தேகமே இல்லாம அதன்படி நடக்கிறது சிரத்தா. அப்போ கண்ணு மேல எனக்கு சிரத்தை, நம்பிக்கை, விசுவாசம் வைக்கிறதுனால இத புஷ்பம் வைக்கணும். அது போல சாஸ்திரம் என்ன சொல்றது? சாஸ்திரம் ஒரு பிரமாணம், அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் சப்ஜெக்ட் நீ, ஓகே, உன்னை பத்தி சொல்றது. மத்த ஆல் பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட், அறிவு கொடுக்கக்கூடிய கருவிக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நாலேஜ் கொடுக்கிறதுக்கு பேரு பிரமாணம். பிரமாண அறிவு, அறிவு கொடுக்கக்கூடிய கருவிக்கு பேர் பிரமாணம். அந்த பிரமாணத்துல தான் நீ விசுவாசம் வச்சாதான் அந்த அறிவு கொடுக்கக்கூடிய விஷயத்து அறிவாகும். புரியுதா? அதாவது அறிவாகும்னு என்ன அர்த்தம்? இது நான் கண்ணு திறந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டேன்னா அதுதான் நம்ம எடுத்துப்போம், அப்படியே எடுத்துப்போம். இதுல ஒப்பீனியனோ, இதுல சஜஷனோ, இல்ல திங்கிங்கோ, இல்ல நாளைக்கு சொல்லட்டோமா அப்படின்றதோ நத்திங். எத்தனை 12 மணிக்கு எழுப்பினா கூட இது நாகலிங்க பூ தான். சப்போஸ் நீ துக்கத்தில் இருக்கன்னு வச்சுக்கோ, இது என்ன பூ? நாகலிங்கம். சப்போஸ் நீ சந்தோஷமா இருக்கன்னு வச்சுக்கோ, குஷியா இருக்கன்னு வச்சுக்கோ, அந்த டயத்தில் இதை கேட்ட என்ன? அப்போ நாகலிங்கம் பூ தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ துக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் எமோஷனலா இருந்தாலும், ஓகே, எந்த ஸ்திதியில் இருந்தாலும், சின்ன வயசு இருந்தாலும் பெரிய வயசு இருந்தாலும், இவர் இன்டெலிஜென்ட் பீரோ இருந்தாலும் இல்ல இன்னோசென்டா இருந்தாலும் இக்னரண்ட் ஃபெலோ இருந்தாலும் ஒன்லி நாகலிங்கம். புரியுதப்போ? திஸ் இஸ் நாலேஜ். ஓகே, ஏன்னா பிரமாணம் புரியுதா? பிரமாணத்தில் வந்துருத்துனா அதுல செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ஸ்ரத்தா, இதுக்கு பேர் ஸ்ரத்தா. அது போல நமக்கு பிரத்யக்ஷத்தில் வச்சிருக்கிற ஒரு ஸ்ரத்தை வேத பிரமாணத்து மேல ஸ்ரத்தை இல்ல. எப்படி இல்லைன்னு தெரியுது? வேத பிரமாணம் சொல்றது இங்க உள்ளது அனைத்தும் பிரபஞ்சம் முழுக்க, சிருஷ்டி முழுக்கும் பகவானால உண்டாக்கப்பட்டது, பகவான் கிட்ட தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ பகவான் பத்தின ஸ்ரத்தை பலருக்கு புரிவதில்லை. மெஜாரிட்டி கூட்டமா கோயில் போறது ஜனங்கள், அவளுக்கு ஈஸ்வரன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளு தான் தெரியுதை விட, ஆனா அந்த பகவான் தான் எல்லாமாக இருக்கிறான்ற அறிவு ஏற்படவில்லை. ஏன் அந்த அறிவு ஏற்படல? சாஸ்திர ஞானம் இல்லை. அது பரவாயில்ல. அதனால பகவான் இங்க என்ன சொல்றார்? கீதை படிக்கிறவளுக்கு அதுல
7வது அத்தியாயத்தில் சொல்றாரு 21வது ஸ்லோகத்துல, யோ யோ யாம் யாம், யார் யாரு எந்தெந்த ரூபத்துல எப்படியோ ஸ்ரத்தையோடு கும்பிடுறாங்க. சின்சியாரிட்டி இருக்கும், உபவாசம் இருப்பான், அதுக்கு ட்ரெஸ் போட்டவன் 10 நாள் பட்டினி இருப்பான், புரியுதா? ஆனா அவளுக்கு அந்த ரூபத்துல மாத்திரம்தான் ஈஸ்வரன் இருக்கான், இன்னொரு ரூபத்துல ஈஸ்வரன் கிடையாது. தானே புரிஞ்சுக்கணும். வேற ஒரு ரூபத்துல அவங்களுக்கு அதை வழிபட மாட்டாங்க. அப்படி இருக்கிறதே கடவுளும் 33 கோடி தேவதையும் ஒன்னா கூட பார்க்க மாட்டான். நான் கும்பிடுற கடவுள் செப்பரேட், மற்ற கடவுள்லாம் செப்பரேட் அப்படின்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஆளுக்கு கூட நான் என்ன பண்றேன்னா, அவளுடைய ஸ்ரத்தை என்ன இருக்கிறதோ அந்த ஸ்ரத்தையை நான் வளர்த்து அவர்களுக்கு இன்னும் மேல அதிலேயே உண்டாக்கி நான் அவர்கள்கிட்ட கொண்டு வரேன். புரியுது? அதனால this is important. அதனால ஸ்ரத்தை மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்ரத்தையை வளர்த்துக்கிறதுக்கு நாம ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணணும். அப்போ ரூடியா இருக்கிற ஜனங்களுக்கு ஸ்ரத்தை பகவான் மேல ஒரு ரூபத்துல எப்படியோ அவங்க இப்போ பைரவர் கும்பிடுற ஒரு குரூப் இருக்கு. பைரவர்னா தெரியல, நாயை கும்பிடுறான். அதுல ஈஸ்வரனை கும்பிடுறான், பகவானை கும்பிடுறான். ஓகே, அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் கோவில் போனீங்கன்னா அந்த கார்னர்ல ஒரு சுவாமி இருக்காரு, நவகிரகத்தை தாண்டி. என்ன சுவாமி தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சதில்ல. கபாலீஸ்வரர் போயினா தானே மொத்தம் எல்லா கோயிலும் சுத்திட்டு வரணும். மொத்தமா கபாலீஸ்வரர் கோயில் போயிடும், முன்னாடியே போயிட்டு பண்ணிவிடாது. பெரிய கோயில் கார்னர் சனீஸ்வரன் இருக்கார், அங்க ஒரு பெரிய கும்பல் இருக்கும். நவகிரகத்தில் ஒரு பெரிய கும்பல் இருக்கும். புரியுறதுல? அப்போ இவாளுக்கெல்லாம் என்ன, அந்த நவகிரகம் தான் சுவாமி. நவகிரகத்தில் 9 சுவாமி கிடையாது. இப்ப குருல ப்ராப்ளம்னா இந்த குரு மாதிரி செப்பரேட்டா இல்லாதனால 9 சுத்திட்டு வருவான். ஆனா அவன் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவே பார்த்துட்டு வருவான். அவர் அந்த ஐயருக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த சுவாமிக்கு வேண்டிய வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை போடும். அந்த சுவாமிக்கு வேண்டிய தானியம் இருக்கு இல்லையா, அதை போட்டுடுவான். இருக்கணும். இப்படி அவன் இடியத்தனமா 9 கூட பார்க்கறது இல்ல, எல்லாமே ஈஸ்வரன். அந்த சனீஸ்வரனும் கபாலி தான் அப்படின்னு தெரியாது. ஓகே, இந்த நவகிரமும் கபாலின்னு தெரியாது, கற்பகம்பாலும் கபாலின்னு தெரியாது. ஆனா அப்பேற்பட்டவன கூட நான் என்ன பண்றேன், அவன் எந்த ரூபத்தில் கும்பிடுறானோ நான் அந்த ரூபத்திலேயே அவனுடைய ஸ்ரத்தையை வளர்த்து அவன் என்ன வேண்டுகிறானோ அதை நான் கொடுக்கிறேன். சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி. நீ எங்க எப்படி கும்பிட்டாலும் அந்த கேசவனுக்கு போய் சேரும். நதியை போல சமுத்திரத்தை தேடி போறோம். இந்த ஸ்ரத்தை ஆஸ்திக பெருமக்களுக்கு என் மீது என்ன ஸ்ரத்தை வச்சிருக்கிறார்களோ, தாமசிக்க ராஜசிக்க ஸ்ரத்தை இருந்தா கூட அவர்களுக்கு அந்த ஸ்ரத்தைய நான் அதிகப்படுத்துவேன். அவர்களுடைய ஸ்ரத்தைய நான் வீணடிக்க மாட்டேன். ஏதோ ஒரு காலத்துல அவர்கள் இந்த ஸ்ரத்தையை மாற்றி மாற்றி சத்துவ ஸ்ரத்தைக்கு சாத்வீக ஸ்ரத்தைக்கு வருவார்கள். அந்த சாத்வீக ஸ்ரத்தைக்கு வந்தாதான் அங்கதான் சாஸ்திரத்துல விஷயம் இருக்கு. அந்த சாஸ்திரத்துல தான் அந்த ஈஸ்வரனை பத்தின உண்மையான அறிவு இருக்கிறது. சாஸ்திரத்துல தான் உண்மையான அறிவு இருக்கு. என்னை பத்தின உண்மையான அறிவு கீதையில இருக்கு, ஸ்ருதி உபனிஷத்துல இருக்கிறது. அந்த உபனிஷத்தினுடைய கருத்து கீதையில இருக்கிறது. அந்த கீதையினுடைய கருத்து நான் சொல்றேன். நான் சொல்றத அப்படியே கண்ணை மூடிண்டு 100% ஸ்ரத்தா. இப்போ அர்ஜுனனுக்கு இருக்கிற ஸ்ரத்தா ராஜசம். அந்த அவனுக்கு பகவான் மேல வச்சிருக்கான் ஸ்ரத்தா, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனா ராஜச ஸ்ரத்தா இருக்கு. ஒரு பாயிண்ட் அப்படி சொன்ன உடனே அவன் ஒத்துக்க முடியல அவனால. ஏன்னா புத்தி இருக்கிறது, தான் இருக்கான், செப்பரேஷன் இருக்கு. நான் ஒரு ஆள் இருக்கேன், அவன் ஒரு ஆள் இருக்கான். அப்படி பண்ண நோ 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 நோ. சோ எல்லாமே ஒரு ஆளு தான் அப்படின்றத பகவான் விஸ்வரூபமும் காட்டுற நவர்.
அந்த சாஸ்திரத்தினுடைய உபநிஷத்தினுடைய கருத்தெல்லாம் 2வது அத்தியாயத்தில் டோட்டலா சொல்றாரு. நெவர் எடுக்கல, செல்ஃப் எடுக்கல. பிகாஸ் ஆஃப் ஸ்ரத்தா டெபிசிட். ஸ்ரத்தா டெபிசிட் யாருக்கு? யார நம்பி சாரத்தையும் பண்ணி கொடுத்துருக்கானோ, டோட்டலா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கானோ அர்ஜுனனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க தியாகம் இருக்கணும். பக்தினா தியாகம் இருக்கணும். அவ்வளோ பெரிய எல்லாத்தையும் கொடுத்து டோட்டலா ஒப்படைச்சவனுக்கே ராஜசம் ஸ்ரத்தா தான் இருக்கணும். இப்போ மத்தவா கிட்ட எல்லாம் ஸ்ரத்தா எவ்வளவு தூக்கு இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஏன்னா நான் வேதாந்தத்துக்குள்ள வந்துட்ட பிறகு, கீதைக்குள்ள வந்துட்ட பிறகு, நான் உபநிஷத்தெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன்றதுக்கு பிறகு ஸ்ரத்தா ஆட்டோமேட்டிக்கலி சீனியாரிட்டி பிரகாரம் வராது. உனக்கு ஸ்ரத்தா எங்க இருக்கிறது? அதுல அவ சொல்றபடி எவ்வளவு தூரத்துக்கு கேட்கிற, அதுதான் அளவுகோல். ஸ்ரத்தையை வெளியில காட்ட முடியாது. இப்படி எல்லாம் இருந்தா, இப்படி 10 மோதிரம் போட்டா ஸ்ரத்தா அப்படிலாம் காட்ட முடியாது. ஒரு வெளியில காட்ட முடியாது. ஓகே, ஸ்ரத்தை எப்ப காட்ட முடியும்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? அத அவர் சொல்ற வார்த்தையில 100% அப்படியே செய்யறது. அப்படி கண்ண மூடிண்டும் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் கூஸ்ரத்தை ஆயிடும். செய்யாம விட்டேன்னா அஸ்ரத்தை ஆயிடும். செய்யறதுக்கு என்னுடைய அகங்காரத்தை சேர்த்து வச்சுட்டு பண்ணினா அதுதான் தாமச ராஜசம். இப்ப தேவை சாஸ்திரம் சொல்ற விஷயத்த அப்படியே ததுத்வமசின்னு புரியறதுக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தா வேணும். புரியுதா? இவனுடைய கேள்வி பகவான் சொல்றாரு, சாஸ்திரம் பிரமாணம். அர்ஜுனா, ஏ பார்த்தா, சாஸ்திரம் பிரமாணம், காரியா காரியம். அது என்ன சொல்றதோ டூஸ் டோன்ஸ் கர்த்தும் அருகசி, அதுதான் நீ செய்யணும். சாஸ்திர விதிப்படி நீ செய்யணும். உன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் மூட்டை முடிச்சு எங்கேயாவது கூவ நதியில கொண்டு போய் போட்டுடு. புரியுதா? நான் இப்ப சொல்றத சாஸ்திரம் என்ன சொல்றது, அது ரைட் தான் ரைட் சைட், ராங்னா விட்டுடு. புரியுதா? ஏன் இல்ல எனக்கு பிடிச்சிருக்க, உனக்கு பிடிச்சது பிடிக்காத பத்தி இங்க பேச்சு இல்ல. புரியுதா? உனக்கு பிடிச்சது பிடிக்காதது வேணும்னா நீ போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுக்கோ. புரியுதா? ஏன்னா அங்க சாமி பேச மாட்டார், அவர் சும்மா கேட்பார். உன் ஸ்ரத்தைய கொடுப்பார். ஓகே, அதுல அந்த 23வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? 7வது அத்தியாயத்தில் அனித்திய பலன் கொடுப்பேன். இடியட் ஃபெலோ, அறிவிலி என்றார். புரியுதா? ஆனா கூட அறிவிலின்னு திட்டிட்டு விடல சுவாமி. அவனுக்கு என்ன வேணுமோ, டேபிள் வேணா டேபிள் கொடுப்பாரு, சேர் வேணா சேர கொடுப்பாரு, வீடுனா வீடு கொடுப்பாரு, எல்லாம் கொடுத்துருவாரு. அத அனித்தியம் பலன் போட்டு. இதெல்லாம் பகவான் சொல்ற விஷயம், நான் சொல்லல. புரியுதா? உனக்கு சாத்வீக ஸ்ரத்தா, சாத்வீக ஸ்ரத்தா உனக்கு வர வரத்தான் இந்த விஷயமானது ததுத்வமசி, அந்த பிரம்மன் நீ தான் அப்படின்றது புரியும். புரியுதா? ஈஸ்வரன் வேற நீ வேற கிடையாது. அதனால அந்த ஈஸ்வரத்துவம், அந்த ஜீவத்துவம் விலகி ஆத்மா, கான்சியஸ்னஸ், பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த பிரம்மன் புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஏற்பாடு. அப்போ ஸ்ரத்தா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரியுதுன்னு. அப்ப ஸ்ரத்தா, இந்த சாத்வீக ஸ்ரத்தா வரத்துக்கு என்ன செய்யணும்? அந்த சாத்வீக ஸ்ரத்தா வரத்துக்கு ஒரே ஒரு வழி, உன்னுடைய குணத்தை மாற்றணும். குணத்தை பொறுத்து ஸ்ரத்தா இருக்கு, குணத்தை பொறுத்து ஸ்ரத்தை இருக்கிறது. அப்ப இந்த குணம் இருக்க, குணத்தை எதை பொறுத்து இருக்கிறது? குணம் பண்பை பொறுத்து இருக்கிறது, சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கிறது. அப்போ பண்பு சம்ஸ்காரத்தை பொறுத்து என்னுடைய மைண்ட் இருக்கு, என்னுடைய மைண்டை பொறுத்து என்னுடைய சுபாவம் இருக்கிறது, என்னுடைய சுபாவத்தை பொறுத்து என்னுடைய ஸ்ரத்தை இருக்கிறது. அந்த ஸ்ரத்தை என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு வாசனையாக சம்ஸ்காரமாக இருக்கிறது. ஓய், அதனால உன்னுடைய எண்ணங்களை கவனி, உன்னுடைய செயலை கவனி, உன்னுடைய காயத்தை நீ செயல் மூலியமா வாக்கு மூலியமா செய்யறத கவனி, உன் மனசுல என்றத கவனி, நீ என்ன செய்யறியோ அதெல்லாம் கவனி. அதெல்லாம் தமஸ் ரஜஸ் சத்துவம் இருக்கிறது, தமஸ் ரஜஸ் சத்துவம் இருக்கிறது. அந்த ஏரியாவெல்லாம் நீ கலெக்ட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி நிஜமாவே பகவானுடைய விஷயத்தை சொன்ன உடனே புரியணும் எனக்கு டக்குன்னு. அப்படி நீ சாத்வீக ஸ்ரத்த வரணும்னா நீ உன்னுடைய பண்பை மாத்திக்கோ, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் மாத்திக்கோ, உன்னோட ஸ்ரத்தைய மாத்திக்கின்றாதான் இந்த ஸ்ரத்தை உள்ளவனுக்கு அறிவு பளிச்சுன்னு ஏற்படும். கிளியராச்சா? இப்ப என்ன சொல்றாரு?
அதுக்காக சில சாம்பிள் சொன்னார் பகவான். ஓகே, ப்ராஜெக்ட் ஒர்க் 4 விதமான ப்ராஜெக்ட் ஒர்க் அவரு கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சோ என்னென்ன 4 ப்ராஜெக்ட் ஒர்க் என்னென்ன சாம்பிள்? தமசு, ரஜஸ், சத்துவம். என்ன 4 ப்ராஜெக்ட் ஒர்க் மறந்து போச்சு எனக்கு? ஆகார, நித்ரா, பயம், மைத்துனம் சொல்லிடக்கூடாது. ஆகாரம், யஜ்ஞம், தபஹா, தானம். இது எல்லாமே ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், ஈஸ்வரா ஆக்டிவிட்டிஸ். புரிஞ்சுதா? அப்ப நம்ம ஆபீஸ் போறதெல்லாம் என்னது? ஆபீஸ் போறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸா சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? சும்மா அது ஒரு கர்மம் பண்றோம். அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? அப்படி பண்ணணும். புரியுதுல? இப்படி ஸ்ரத்தை உள்ளவர்கள் என்னை புரிந்து என்னை அடைகிறார்கள். ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அசத்து பீப்புள் சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, அவன் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ற. புரியுதா? அதனால ஸ்ரத்தை வை, என் மீது ஸ்ரத்தை வை. இப்போ என்ன சொல்றாருன்னா, நாம இப்ப கடைசியா பார்த்தது தபஸ். ஓகே, ஆகாரம் பார்த்துட்டோம். அதுல இருந்து நம்ம யஜ்ஞம், வர்ஷிப், எப்படி வர்ஷிப் வழிபடுறது, ஸ்வதர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறது, எந்த மாதிரி ஸ்வதர்மம் எப்படி நம்முடைய டியூட்டிஸ் பண்றது, அதை பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் தபஸ பார்த்து முடிச்சோம். தபஸ்ல தான் தபம்ன்றது என்ன? இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். தபஸ்னா என்ன? கஷ்டத்தை மனமு ஏற்றுக்கொள்வதற்கு பேரு தபம். ஆர் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உற்றார் உறவினர் மூலியமாகவோ, நண்பர்கள் மூலியமாகவோ, நமக்கு தெரியாதவர்கள் மூலியமாகவோ, சூழ்நிலை மூலியமாகவோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி மனமு ஏற்றுக்கொள்வது தவம். ஒண்ணு நீனா எடுத்துக்கணும், அல்லது நீனா போய் மற்றவங்களோட பேசி கஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும். இவ்வளவுதான், 2 வேலை தான். சப்போஸ் இங்கேருந்து போய் ஒரு இடத்துல வீடு வாங்குவேன், இந்த ஆத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், பக்கத்து எல்லாம் நம்முடைய டெம்பரமெண்ட் ஆக தெரியும், அவளுக்கு தெரியும். அவன் புதுசா வீடு வாங்கணும் இல்ல, அங்க அட்ஜெக்டே ஆகாது. ஆனா வீட்டை வாங்கிட்டோம். புரியுதா? அது என்னது? அது என்றத மகனே, அது தபஸ். இங்க உன்னை கொண்டு போய் அங்க ஷிஃப்ட் பண்ணிருக்காரு பகவான். எதுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்ணிருக்காரு? தபஸ். அப்பதான் உனக்கு பேசிவா இருக்கிற உனக்கு ஆக்டிவ் ஆகும். ஸ்ரத்த டெவலப் பண்றதுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் மூலியமாக உனக்கு பகவான் கஷ்டத்தை அருள் பாலித்து நீ அதை ஏத்துக்கிறியா, இல்ல அஜிடேட் பண்றியா? அக்செப்ட் பண்ணிக்கிறியா, அஜிடேட் பண்றியா? அக்செப்ட் பண்ணிண்டேனா அதுக்கு பேரு தபஸ். நீனா பார்ட்டியில இருந்து விலகி எல்லாம் நன்னா இருக்கும் அப்படி சொன்னேன்னா அது தபஸ். பார்ட்டியே விலக்கி உனக்கு அத்தியக்ஷ அப்படின்னு பொறுப்பு கொடுத்துன, நீனா வீட்டை விட்டு விலகி எல்லாம் நன்னா பண்ணுங்கம்மா அப்படி சொன்னேன்னா அது மெஜஸ்டிக். இல்ல அம்மா நீ கொஞ்சம் ஓல்டேஜ் போறியா அப்படின்னு சொல்லிட்டா சம்சாரம். நீ போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் வருகிறேன் அப்படி சொல்லணும். அதுதான் இது ரகு பண்ணிருக்கான், திலீபன் பண்ணிருக்கான். புரியுதுல? பண்ணாத ஒரே ஆளு தசரதன் சம்சாரி. அதனால இது நம்மளோட ட்ரெடிஷன், ரகுகுல வம்சத்தோட ட்ரெடிஷன். அப்படியே புடிச்சுட்டு கூடாது, உன்னுடைய அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணு. புரியுதுல? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால நமக்கு இந்த தபஸ் இருக்க ரொம்ப அற்புதமான இது. இந்த தபஸ் மாத்திரம் புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்க, ஹோல் லைஃப் யஜ்ஞம் அண்ட் தபஸ், தானம், தான யஜ்ஞ தபஸ் முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதுதான் இங்க எம்பசைஸ் பண்றாரு. சாரீரத்துல இருக்கக்கூடிய தபஸ் என்ன? பூஜனம், சௌச்சம், ஆர்ஜவம், பிரம்மச்சரியம், அகிம்சா. இது சாரீர தபஸ். அதுக்கப்புறம் வாக்குல இருக்கிற தபஸ் என்ன? அனுத்வேகரம் வாக்கியம். அது என்னது? என்ன பார்த்தோம்? யாருடைய மனசையும் புண்படுத்தப்படாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, கண்ணுல கூட ஹர்ட் பண்ணக்கூடாது. சில பேர் பேச மாட்டான், அப்படி கண்ணுலயே ஹர்ட் பண்ணிடுவான். அப்படி யாரையும் நெவர் ஹர்ட், எவர் ஹெல்ப்.
இது சத்யசாயோட வாக்கியம். அதுல சத்தியம் பிரியம் ஹிதம் வாக்கியம் செகண்ட். அதாவது நீ பேசுறது உண்மையா இருக்கணும், ஆனா அது பிரியமா பேசணும். பிரியமா பேசணும்னு சொல்லிட்டு நீ தீமையை பண்ணிடக்கூடாது, நன்மையை பேசணும். நன்மையை பேசுறதுக்கு கட்ஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு நன்மையை பேசுறதுக்கு கட்ஸ் இருக்கு. ஏன்னா நன்மையை பேசி உண்மையை பேசினா ஒருத்தருக்கும் பிடிக்காது, ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். ஆனா உண்மையாவும் நன்மையாவும் பேசும்போது பிரியமா பேசணும். இது இம்பார்ட்டன்ட். சத்தியம் பிரியம் ஹிதம் வாக்கியம். இது வாங்மயம். மானசம் என்ன? மானசம் மனப்பிரசாதா, அதாவது மனசாந்தி தபஸ்ன்றார். மனசாந்தி, மன அமைதி, மன நிம்மதி. சாந்தினா என்ன அர்த்தம்? இங்க எக்ஸசைஸ் என்ன? இங்க மனச அமைதிய குலைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைய விடுதல், அதுக்கு பேரு தபசு. நாம அதை விட மாட்டோம். அது நம்ம சொந்த சொத்து மாதிரி பிளாட் போட்டு அது பத்திரம் பண்ணி வச்சு பண்ணணும். எங்கெல்லாம் கையெழுத்து போடணும் போடுங்க சார், நான் சாந்தியா இருக்க முடியாது என்னால, அப்படி தீர்மானம் பண்ணி வந்திருக்கான். அது என்னன்னா மனப்பிரசாதகா, அமைதி எங்கெல்லாம் நம்ம இழக்கிறோமோ அதை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை இழக்கணும். புரியுதுல? புரிஞ்சா சரி. அதனால இன்னொரு விஷயம் அதுல என்னன்னா, நடக்கிறது நடந்தே தீரும். ஓகே, நடக்கிறது நடந்தே தீரும். இது ஒரு மாறாத உண்மை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மனசாந்தி கிடைக்கும். மூணாவது நம்முடைய கர்ம பலம். ஓகே, கர்ம தியரி புரிஞ்சுக்கிட்டா, விதி மதி சொன்னோம் இல்லையா, அதை புரிஞ்சுட்டா மனசாந்தி. புரியுறதா? அப்போ மாற்ற முடியாததை நல்லா புரிஞ்சுக்கணும், மாற்ற முடிஞ்சதை மாத்திக்கணும். எது ஒன்று மாற்ற முடியாதோ, எங்க அப்பா அம்மாவை மாற்ற முடியாது, அத அப்படி தலையில் அடிச்சுட்டு எடுத்துக்கிறதுல இன்முகத்தோட ஏற்றுக்கொண்டினால் அது பிரசாதம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பவுஸ் நம்மளுடைய கலாச்சாரத்தில் மாற்ற முடியாது. அப்ப ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கர்ஷ் பண்ணி ஏற்றுக்கிறதுல சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதுக்கு பேரு மனப்பிரசாதா. புரியுதா? இது ஆபீஸ் இருக்கு. ஓகே, நான் வேலை பண்ற இடம், அந்த வேலை பண்ற இடத்தை மாற்ற முடியலன்னு என்ன செய்யணும்? ஒண்ணு மாத்தணும். மாத்திக்கலன்னு என்ன செய்ய முடியும்? மனமு ஏற்றுக்கொள்ளணும். மனப்பிரசாதா. ஓகே, ஏன் குழந்தை இருக்கு, நான் வேற யாரா குழந்தை தத்து எடுத்துக்கிறேன், இது யூஸ்லெஸ். ஓகே, ஒண்ணு மனமு ஏற்றுக்கொள், இல்லைன்னா எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்துக்கணும். இடிச்சுட்டு இருக்க வேண்டாம். புரியுறதுல? இம்பார்ட்டன்ட். மன பிரசாத, மன சௌமியத்துவம். இது ஒரு உன்னதமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மன சௌமியத்துவம். ஆனா வெரி டிஃபிகல்ட் இந்த சௌமியத்துவம். அது என்னன்னா ஜென்டில்னஸ், மெஜஸ்டிக்னஸ். ஓகே, வெரி வெரி ரேர் பீப்புள். இது கிருஷ்ணருக்கு இருந்தது, கிருஷ்ணருக்கு இருந்தது, வியாசருக்கு இருந்தது, தர்மருக்கு இருந்தது. அந்த ஜென்டில்னஸ் என்ன? மன்னிக்கிற சுபாவம். ஓகே ஓகே, மன்னிக்கிற சுபாவம்னா என்ன? அவங்க என்ன தப்பு பண்ணினாலும் அதை விட நீ மென்டல் ஸ்ட்ரென்த் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மன்னிக்க முடியும். ஈக்குவலா இருந்தாலும் ப்ராப்ளம், குறைவா இருந்தாலும் ப்ராப்ளம். மெஜஸ்டிக்னஸ். ஓகே, குந்தவின் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யோகாக்கு வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட், மறக்கவே முடியாது. அல்பமே கிடையாது. அந்த மெஜஸ்டிக் சொல்றோம் இல்லையா, பல பெரியவங்க கிட்ட, பல ரிச் பீப்புள் கிட்ட, பல படிச்சவங்கிட்ட அந்த அல்பம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவிருக்கு. ஒண்டர்ஃபுல் சாங். இதுதான் சொல்ற சௌமியத்துவம். அதனால அந்த ஜென்டில்னஸ் விடணும். சின்ன 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 விஷயத்துல ஈனு போய் கொழாட்டில் சண்டை போடுற மாதிரி போடக்கூடாது. விட்டேன பாரு. இதெல்லாம் லோ லெவல் பீப்புள். ஹையர் லெவல்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறவர்கள். பகவான் சிச்சுவேஷன் வந்து ஹையர் லெவல்ல கொடுத்திருக்காரு, பெரிய வீடு வசதி இதெல்லாம் எல்லாமே. ஆனா ஆக்ஷன் எப்படி இருக்கிறது? லோ லெவல். இந்த குந்தவி சொல்றேன்னு, அந்த அம்மா வந்து ஃபேமிலி சர்க்கம்டன்ஸும் பெரிய ஃபேமிலி, அவன் நடந்துக்கிற ஒரு விஷயமும் பெரிய ஹை லெவல் திங்கிங். அந்த விட்டு கொடுக்கிறது,
எல்லாமே நான் பார்த்து பல்லாயிரக்கணக்கான பேர் கிராஸ் பண்ணி போயிருக்கா. புரியுதா? அதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இல்ல. நம்மெல்லாம் அதெல்லாம் கடந்த நிலைக்கு வந்திருக்கோம், நிர்குண பிரம்மத்துக்கு வந்திருக்கோம். உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல. புரியுதா? இல்ல பொதுவா இருக்கிற விஷயம் சொல்றேன். அப்ப எங்களெல்லாம் என்ன சொல்ற, அல்பம் நினைக்கிறேன். உங்களா நம்மளாம் அல்பத்துல தாண்டி இந்த சௌமியத்தெல்லாம் தாண்டி வெளியில வந்துட்டோம். புரியுதுல? அதனால நம்மள மதிக்காதவர்களிடத்தில் நாம் மரியாதை கொடுப்பது சௌமியத்துவம். நல்லா புரிஞ்சுக்கணும். சுலபமா இத நம்மள மதிச்சுட்டா வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணுவான். பா நம்மள மதிச்சுட்டான்டா அப்படி என்ன வேணா கொடுறான் அவனுக்கு. புரியுதுல? நம்மள மதிக்காதவர்கள் மாத்திரல, நம்மள மிதித்தவர்களுக்கும் மரியாதை கொடுப்பது சௌமியத்துவம். ஏன்? அவன் முட்டாள் நினைச்சிட்டு இருப்பான் நம்மள. இல்ல, எனக்குள்ள மனசு சாந்தி கிடைச்சிடுத்து. புரியுதுல? இதான் சீக்ரெட். ஓகே, மொத்தமா லாபம் அடையிறது இந்த ஆளு, விடுற ஆளு. நெக்ஸ்ட் 3 மௌனம். இந்த மௌனம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அது விஷயமே தெரியாது. ஏன்னா நம்ம தனிமையிலேயே இருக்கிறது இல்ல. தனிமையில இருந்தா தான் இந்த மௌனம். பகவான் சொல்ற மௌனம் மனசுல போட்டிருக்காரு, வாக்குல போடல. இவரு மனசுல சொல்ற இந்த மௌனம் என்னன்னா, பொறுமைன்னு இருக்க கூடாது. உனக்கு எங்கெங்கெல்லாம் டிரான்சிஷன் இருக்கோ அவெல்லாம் ஒரு தடவை வந்துட்டு போவான். ஐயோ ஓகே இப்படி நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. மைண்ட் பொறுமிட்டே இருக்கும். யார் யாரையோ மனசுல வச்சுட்டே இருப்போம். புரியுதா? நமக்கு ஆனா இப்ப தெரியவே தெரியாது. மௌனத்துல சிகரமா நம்ம இருப்போம் பகவான் சொல்ற மாதிரி. ஏன்னா மனசு பேசுறதே தெரியாது உனக்கு. ஏன்னா வெளியில பேசிட்டு இருக்க. வெளியில பேசுறத நிறுத்தினா மனசு பேசுறது அப்பதான் தெரியும். புரியுதா? மனசு பேசுறத நிறுத்தினா கச்சவி திறக்கும் அப்படின்றார். அப்பயார் உள்ள ஒரு செவி இருக்கு, அது துறக்கும் அப்படின்னாரு. சத்தத்துள்ளே சதாசிவி காட்டி, சித்தத்துள்ளே சிவலிங் காட்டு, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால கணுமுற்று என்று கரும்புள்ளே காட்டு. கரும்புள்ளேன்றது சக்கரை இருக்குன்னு சொல்லக்கூடாது. கரும்புள்ள என்ன இருக்கிறது? ஸ்வீட்னஸ், பூர்ணம். கொழுக்கட்டை பூர்ணம் நேற்றுக்கு வச்சிருந்தில்ல பிள்ளையாருக்கு, அந்த பூர்ணம். அதுக்கு பேரு பூர்ணம். பாருங்க, கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிறது ஸ்வீட்னஸ், கம்ப்ளீட்னஸ். புரியுதுல? அப்போ வாயில இருக்க பேச்சை நிறுத்தி மனசுல இருக்கிற பேச்சை நிறுத்தணும். அப்போ உள்ளார உட்செவி திறக்கும். புரியுதுல? மௌனம். உன்னை தனியா விட்டினா நீ தனியா பேசிட்டு கூடாது. வாய் பேசாது, ஆனா மனசு எங்கெங்கெல்லாம் யாரோடெல்லாம் உறவு வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு போவா பாரு, ஒரு பெரிய குரூப்பே ஹெவியா இருக்காதா? நீ சாகாம டெய்லி இருக்கிய, அதுவே ஆச்சரியம். பகவானுடைய கிருப்பை. இவ்வளவு நீ உள்ளர போட்டு அத்தனை பெரிய மைண்டுக்குள்ள டிரான்சாக்சன் பண்ணிட்டு, புரியுதா, உயிரோடு இருக்கிய, அதுதான் கிரேட்னஸ். புரியுதுல? மௌனம். எவ்வளவுக்குள்ள மனசு அடங்கு. இது எப்படி வரும்? தியானம் பண்ணி 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 அந்த விஷயத்தை கொண்டு வரணும். புரியுதா? பலகால தியானம் பண்ணினுடைய விளைவு நமக்குள்ள நிறுத்தப்படும். ஓகே, இதனால இது தவிர வேற வழி கிடையாது. சரி, ஆத்ம வினிகிரகா, மனவடக்கம். ஓகே, சமஹா. இதுக்கு என்னெல்லாம் பண்றது? பெஸ்ட் எக்ஸசைஸ்னா ஜபம். ஓகே, பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் ஜபம். அதுக்கப்புறம் பாவ சம்சுத்திக்கு. பாவ சம்சுத்திக்கு என்ன சங்கராச்சாரியார் கொடுக்கிற விஷயம்? வஞ்சம், சூது, அந்த இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாத மனசு அவன்தான். ஓகே, நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பேசுவோம், ஆனந்தமா பேசுவோம். ஆனா மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டே அவனோட டீல் பண்ணும். அதனால வள்ளலார் என்ன சொல்றாரு? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அது முடியாத அப்பா தம்பி, நீரு அப்படின்றார். பாவ சம்சுத்திக்கு. நீ வஞ்சம், சூது, எந்த இது இல்லாம இன்னோசென்டா இருக்கு. குழந்தைங்க எப்படி இருக்கு? அதுல வஞ்சம் சூது வச்சு உங்ககிட்ட வாய் திறக்கல. புரியுதா? யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மன தூய்மையோட இருக்கும். புரியுதா? வஞ்சம் சூது இல்லாம இருக்கணும். நாம பக்கத்துல ஒரு பிடிக்கிட்ட பேசினாலும் இன்னொருத்தர்கிட்ட பேசினாலும் சிரிச்சுட்டே பேசுவா. ஆனா மைண்ட்ல ஒண்ணு வச்சுட்டே பேசுவா. பவுசுக்குள்ள இதெல்லாம் வெரி வெரி க்ளோஸ். இந்த பெரிய பவுசு குரு சிஷ்யக்குள்ள. புரியுதா? அப்பப்போ என்னது வெளியில போடுறேன், நம்மளையும் கொஞ்சம் தாங்க பண்ணிக்கலாம். அதனால இது டிஃபிகல்ட். ஓகே, எந்த விதமான இல்லாம ஆபரேட், அந்த ஆப்ஜெக்ட் ஆபரேஷன் இருக்க வெரி ரேர்.
ஓகே, அது வந்ததுன்னா அதுக்கு பேரு என்னது? மானச தவம். இதுல மானச தவம். இந்த 3 தவத்தை அவர் என்ன சொல்றாரு? சத்துவம், ரஜஸ், தாமசிகமா பண்ணலாம். காயத்தினால, வாக்குனால, மனசுனால பண்ணக்கூடிய தபச தமசுனால பண்ணலாம், ராஜசம் பண்ணலாம், சத்துவம் பண்ணலாம். அப்படி சொல்லி நாம் என்ன பண்ணினோம்? சத்துவத்துக்கு கொண்டு வந்தோம். சத்துவத்துல தது திரிவதம். இப்ப முன்னாடி சொன்ன சாரீரம், மானசம் அண்ட் வாங்மயம், இந்த 3த்திலையும் தபகா சாத்வீகம் பரிசிஷ்யதே. நான் முன்னாடி இப்ப சொன்னேன், அது மாதிரி தபஸ் இருந்ததுன்னா மானச தபம். அதுக்கு பேரு சாத்வீக தபம். வாக்குலயும் மனசுலயும் காயத்திலையும் நான் சொன்ன மாதிரி தபஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சாத்வீகம், திரிவிதம். அது எப்படிப்பட்டது? பரையா ஸ்ரத்தையா தப்தம் தபகா சாத்விகம். அதாவது இந்த 3 விஷயத்தை, வாக்கு, மனசு, காயம், அந்த 3 விஷயத்தையும் ஸ்ரத்தையோடு செய்தால் அதுக்கு பேரு சாத்விகம். நம்பிக்கையோடு செய்யணும். எல்லாத்திலையும் நம்பிக்கை இருக்கணும், பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். இதுல ஸ்ரத்த வந்ததுன்னு ரொம்ப சுலபம் லைஃப். எனக்கு டவுட்டே வந்தது கிடையாது. ரியலி ஓகே, பகுமது புரியுது. அதுதான் ஸ்ரத்தா, வேற ஒண்ணு இல்ல. இது சொன்னா கரெக்ட். முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் டோட்டலா போயிடும். அதுக்காக ஸ்ரத்த ரொம்ப ஈஸி பாரு. அதுல என்னன்னா ஒரு குயிக்கு, நம்ம லைஃப் ஃபேன் ரொம்ப கம்மியா இருக்கிறது, அதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சுடணும். இந்த டார்கெட் உனக்கு இருக்கணும். இந்த டார்கெட் புரிஞ்சுனா அன்னெசரியா பண்ற விஷயத்துல டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். புரியுதா? புரியுது இல்ல? ஓகே. பரையா ஸ்ரத்தையா தப்தம் தபகா சாத்வீகம். எதை ஒன்றை ஸ்ரத்தையோடு பண்ணுகிறாயோ அதுக்கு பேரு சாத்வீகம். இப்ப எதை ஒன்றே இல்ல. இப்ப நான் முன்னாடி 3 சொன்னேன்னா அத எங்க சொன்னாலும் தப்பாயிடும். ஓகே. அதுக்கப்புறம் திரிவிதம் தபகா யுக்தைஹி. அந்த 3த்தையும் எப்படி செய்யணும்? மனம் குவிந்து செய்யணும். செதறுண்டு செய்யக்கூடாது, கால உதரண்டு செய்யக்கூடாது. ஒருமுகத்தோட செய்யறது சாத்விக தபஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவர் 3வது விஷயம் அபல காங்ஷிபிகி. அபல காங்ஷிபிகி, பலனில் பற்று இல்லாமல் அந்த தவத்தை செய்யணும். எந்த தவம் செஞ்சாலும், இப்ப திருப்பதிக்கு நடந்து போகிறன்றது எப்படி போவோம்? முன்னாடியோ பின்னாடியோ பிரார்த்தனை இருக்கும். அதுக்கு பேர் ராஜச தபம். நடந்த போற, ஆனா என்ன நடந்து போற? பகவானை சேவிக்கிறதுக்கிட்டே நடந்து போறேன்றது அது 1% கூட வராது. அதுல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு முன்னாடி பிரார்த்தனை இருக்கும், இல்ல பின்னாடி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஐட்டம் இருக்கும். ஓகே, அவங்க கிட்ட போய் ஒரு வேண்டுதல் இருக்கும், இதை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. ஓகே. சில பேர் என்ன பண்ணுவான், அவன் ரொம்ப கிளவர், இது நடத்தி வை உனக்கு நடந்து வரேன். சில பேர் கொஞ்சம் சிரத்தை இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னா, நான் நடந்து போறேன் நீ கொடுத்துருப்பான், கஷ்டப்படுவான். புரியுதா? அது இன்னொரு குரூப், அது ஹையர் லெவல். ஃபைனல் லெவல் என்ன, எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் செய்வது, அதுதான் சாத்விகம். அதுல ஒரு பலன் வரும். அது என்ன? சித்த சுத்தி. எங்கெல்லாம் பகவான் எம்பசைஸ் பண்றாரு, இந்த பலனை எதிர்பார்க்காம செய் விதவிதமா சொல்றது. அவரோட ஒரே பர்பஸ் சாத்விக சிரத்தையை கொண்டு வந்துட்டா இந்த பயலுக்கு ஏன் வேலை முடிஞ்சது. புரியுது? அவரும் ஒரு செல்பிஷ் தான். ஞானத்தை டக்குன்னு கொடுத்துடலாம். புரியுதா? சித்த சுத்தி வந்துட்டுனா டக்குன்னு கொடுத்துடலாம். புரியுதா? நீ இந்த சித்த சுத்தினாலே ஒரு அலர்ஜி இருக்கிறது. அப்படின்னா நான் கெட்டவனா? யாரா சொன்னது உன்னை கெட்டவன்? கெட்டவன் இங்க எப்படி வர முடியும்? ஓகே, அப்படி கெட்டவனா இருந்தாலும் ஸ்டே பண்ண முடியாது. புரியுதா? நீ வால்மீகி மாதிரி மாறி ஆகணும். புரியுதா? வால்மீகி இருந்த சிரத்த வேணும். ஓகே, என்ன சிரத்த? புரியுதா? 100% அப்படியே நாரதர் சொன்னது, தன் குருநாதர் சொன்னது 100% அப்படியே பண்ண. கூஸ்ரத்த இல்ல, சிரத்தா அதுக்கு பேர். ஓகே, சாத்விக சிரத்தா. ஓகே, அதனால அவன் எவ்வளவு வர்ஸ்ட் ஃபெலோ, அவன் பெரிய ரிஷி ஆயிட்டான். ஆதிக்கவி, அது சிரத்தா. புரியுதா? இந்த சிரத்தையை வளர்த்துக்கணும். அதனால இங்க என்ன சொல்றாரு? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யார் தம் கருமம் செய்வார். மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. தன்னுடைய ஸ்வதர்மத்தை யார் செய்கிறார்களோ அது தவம்.
உன்னுடைய ஸ்வதர்மம் எதுவோ அது தவம். புரியுதா? அதுல இருந்து என்ன புரியுது? ஸ்வதர்மம் கஷ்டமா இருக்கும்னு அர்த்தம். தவம்னு போட்டுட்டாலே கஷ்டம்னு அர்த்தம். புரியுதா? ஏன் உன்னுடைய ஸ்வதர்மத்தை உன்னால செய்ய முடியல? கஷ்டம். உரிமை வாங்குவது சுலபம், கடமையை செய்வது கடினம். அதுவும் உனக்கு உரிமை கிடைக்காத இடத்தில் கடமையை செய்வது கடினமோ கடினம். அதிலும் உரிமையை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது சாத்வீகம். புரியுதுல? அந்த கடமைக்காகவே கடமையா செய்யணும். நான் பொண்ணா பிறந்துட்டா சமைக்க கத்துக்கணும், பையனா பிறந்துட்டா சம்பாதிக்க கத்துக்கணும், கல்யாணம் பண்ணிட்டா சண்டை போடாம இருக்க தெரியணும். புரியுதுல? அதனால ஏன்னா கிரகஸ்த தர்மத்து மூலியமா தான் தானம் தவம் யஜ்ஞம் பண்ண முடியும். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற ஓய், வேற எந்த பர்பஸுக்கும் இல்ல. ஒரே ஒரு பர்பஸ், இந்த அறிவு அடையறதுக்காக தான். புரியுதுல? இதெல்லாம் புரியணும். ஓகே, தமக்குரிய கடமையை சேர்ந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. இப்போ 18-19 தமஸ் ரஜச பத்தி சொல்லி முடிக்கப்படுறது. இந்த தவம் ராஜசம், தது இக ராஜசம் புரோக்தம். இது ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. என்னவா? தவத்தில் வரக்கூடிய அவாந்திர பலன் மூலியமா சில விஷயம் கிடைக்கும். அந்த பலனை எதிர்பார்த்து செய்ததுலாம் ராஜசம். ஒண்ணு நம்பர் 1 சத்கார. சத்காரனா பேர் புகழ் கிடைக்கும், அதுக்காக தவம் பண்றவங்க. புரியுதா? மானம், நமக்கு மதிப்பு கிடைக்கும். இந்த தவம் நீ பண்ணினா மதிப்பு கிடைக்கும், அதுக்காக பண்ணினா அதுக்கு பேர் ராஜசம். ஓகே. பூஜார்த்தம், நம்மள எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. புரியுறதுல? ஒருத்த திருடன் ஓடிட்டான், ஓடின உடனே சன்னியாசி ட்ரெஸ் போட்டுட்டான், அப்படியே தவத்தில் இருந்தா அந்த ராஜா மற்றவங்க எல்லாரும் அந்த சன்னியாசி கோலத்தை பார்த்த அவனுக்கு என்ன பண்ணினாங்க? பூ பழம் பால் எல்லாம் வச்சு வர்ஷிப் பண்ணான். அப்ப அவன் யோசிச்சான், ஆடாடா திருடனா இருக்கிறோம் ஓடிட்டே இருந்தோம், இப்ப சன்னியாசி ஆயிட்டோம்னு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், நிஜமா சன்னியாசி ஆயிட்டான். அப்படி ஒரு ஸ்டோரி, நீதி கதை. அதுல இருந்து என்ன? அது ராஜசம். புரியுதா? உன்னை எதிர்பார்த்து அவாந்திர பலனை எதிர்பார்த்து செய்யறது அத்தனையும். ஓகே. இதெல்லாம் ஆட்டிடியூட். ஆக்ஷன் என்ன? பிரகாரக என்ன? தம்பேன கிரியத்தே. அவன் செய்யறதெல்லாம் வடோடபமா செய்வான், தம்பமா செய்வான். புரியுதா? எளிதா செய்ய மாட்டான், சிம்பிளா செய்ய மாட்டான். சலம் அத்ருவம். சலம்னா அல்ப பலனுக்காக போவான், பகவான் சொல்றாரு. அத்ருவம்னா அனித்திய பலனுக்காக வேண்டி அதெல்லாம் செய்வான். இப்போ கோர தவம் பண்ணினாங்க நம்ம ராவணேஸ்வரன், கையை வெட்டி அதுல போட்டான், தலையை வெட்டி அக்னியில போட்டான். இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா? கோர தவம், அது ராஜசம். ஏன்னா எதிர்பார்ப்பு. புரியுதா? அந்த மாதிரி கோரச தபம். தாமச தபம் என்ன? தது தாமசம் உதாக்கிருதம், கருதப்படுகிறது. எது? அறிவு இல்லாமல் செய்யக்கூடிய தவம், புத்தி இல்லாம வேலை செய்யக்கூடிய தவம், மூளை இல்லாம வேலை செய்யக்கூடிய தவம், இன்னோசென்டா செய்யக்கூடிய தவம். ஓகே. அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பா. தாமசம் இதெல்லாம் கத்துட்டு போய் அவாகிட்ட சொல்லக்கூடாது. இடியட்டா பண்ற பகவான் லட்சணமா இப்படி இருக்காரு. சாந்தாகாரம் பூஜைக்கு சைனம் எல்லாம் பட்டு வேஸ்ட்லாம் போட்டு இப்படி இப்படிலாம் அப்படி கும்பிடுறத இப்படி இழுத்து போன காவேரி எடுத்துக்கூட அவகிட்ட அவன் சிரத்தையெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு கூடாது. புரியுதுல? அவனுக்கு என்ன சிரத்தை இருக்கோ அதே இருக்கட்டும், ஆனா அது தாமசம்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நிறைய விஷயம் வாழ்க்கையில அறிவு வர வர வாய பத்தணும், முழுங்கணும். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்த வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீ அறிவு ஆக ஆக உன்னுடைய ஏரியாவே கம்மியா போடும். இது ஒரு உண்மை. அதனால பகவான் சொல்றாரு, தஸ்ய தஸ்ய அச்சலா ஸ்ரத்தாம். 7வது அத்தியாயத்தில் சொன்னார், அவளுடைய சிரத்தைய அவளுக்கு நான் கொடுக்கிறேன். அதனால மந்த ஃபெலோ என்ன பண்ணுவான்? எது தபகா மூட கிரகானே. மூட கிரகான மொட்டு பிடிவாத்தல செய்வான். எப்படி? எது ஆத்மனகா பீடயா தபகா கிரியத்தே. ஓகே. இவன் தன்னை அழிச்சுப்பான். இவன் முதல்ல இங்க குத்திப்பான், அங்க குத்திப்பான். காலையில உபவாசம் சொன்னா 6 நாளும் உபவாசம். இதை சாப்பிட மாட்டான், அதை சாப்பிட மாட்டான். தன்னை உடம்பையும் கெடுத்துண்டு எல்லாரையும் கெடுத்துண்டு அட்மாஸ்பியர் கெடுத்துட்டு இருப்பான். இப்படி பரஸ்ய உற்சாகன உற்சாதனார்த்தம் தம் கிரியத்தை. ஆத்ம பீடையா கிரியத்தை உற்சாகனார்த்தம். அதாவது தன்னையும் கெடுத்துப்பான், மத்தவங்க கெடுத்துப்பான். தபஸ் பெலோ தபஸ் தான் பண்றான், திஸ் இஸ் குட். ஆனா தன்னையும் கெடுத்துண்டு மத்தவங்களையும் கெடுத்துண்டு பண்ணக்கூடிய தபஸ்விகள் இருக்கிறார்கள். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா தபஸுக்குள்ள வரல. ஓகே. அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல தாமசத்தில் வரணும், அப்புறம் ராஜசத்தில் வரணும், அப்புறம் சாத்விகத்தில் வரணும். ஓகே. தது தாமசம் உதாக்கிருதம்.
அப்படி சொல்லி இவர் முடிச்சாரு. இனி என்ன பண்ண போறாரு? தானத்தை பத்தி சொல்ல போறாரு. தானத்தை பத்தி ஆஃப்டர் த டீ பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.